நம்மளோட ஆரி ஒர்க் பிஸ்னஸை எப்படி க்ரோத் பண்ணுறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஐடியாஸில் தேர்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி எல்லோரும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்களுக்காகவே ஆரி ஒர்க்குக்காக தனியாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் தனியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் வீடியோஸாகவும் தனியாக எடுத்து நீங்கள் பண்ணது ஒரு ப்ளவுஸாக இருந்தால் கூட அதை மேக்ஸிமமாக வீடியோஸ் எடுங்க. ஒரு 5 or 6 வீடியோஸ் தனித்தனியாக 15 or 20 செகண்ட்ஸ்க்கு வர மாதிரி வீடியோ எடுத்து ரீல்ஸாகவும் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணுறது மூலிமா உங்களோட பேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். இது மூலமா உங்களுக்கு ஆன்லைன் கஸ்டமர்ஸும் வருவாங்க. வீடியோ எடுக்கிறதுக்குலாம் என்கிட்ட ட்ரைபாட் இல்லைனாலாம் ரீசன் சொல்லிட்டு வராதிங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயோ நம்ம வீட்டிலேயோ இருக்கிற குட்டீஸ்லாம் இதில் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவங்கள நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 3ல் இதை பற்றி இன்னும் நம்ம பேசுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணலாலும் சரி, இல்லை நீங்களும் ஆரி ஒர்க் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். தேங்க்யூ.